ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி அது மட்டும் கிடையாதுங்க. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சுவை மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையதுங்க. அப்படி என்னதான் சட்னியை செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த பிரண்டையில் தாங்க இந்த சட்னி செய்ய போகிறாங்க. பிரண்டையில் சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி அதோடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. பிரண்டை அமைப்பையே பார்த்தீங்கன்னா பாருங்கள், மூட்டை இணைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இணைப்புகளுக்கு நடுவில் ஒரு முடிச்சு இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் நம்ம மூட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதுங்க இந்த பிரண்டைங்க. பிரண்டையை நம்ம தினைக்கும் சமைச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா நம்ம மூட்டு வலி பிரச்சனையும் இருக்காது. அதாவது இந்த ஆர்த்ரோபேட்டிஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த சட்னியை தினைக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லைனா வாரத்துக்கு 2 தடவை கூட செஞ்சு சாப்பிட்டு வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைஜஷன் இஷ்யூ, அதாவது செரிமான கோளாறுகள் உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா சீக்கிரம் புண்ணு ஆறாது. அப்படிப்பட்டவங்களும் கண்டிப்பாக அந்த சட்னியை தொடர்ச்சியாக சாப்பிட்ருந்தீங்கன்னா புண்ணு ஆறக்கூடிய தன்மை உடையதுங்க. முதல்ல நம்ம பிரண்டையை சுத்தப்படுத்திக்கலாங்க. எந்த ஒரு காயும் மட்டும் கிடையாது, பிரண்டை மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு காயும் நல்லா கழுவிட்டு தாங்க நறுக்க செய்யணும். நம்ம நறுக்கினதுக்கப்புறம் சில பேர் அது கழுவுறாங்க. அப்போ அதோடைய சத்துக்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரண்டையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்போ பிரண்டையை நறுக்கக்கூடிய எப்படி நறுக்கலாம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நறுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு இணைப்புகளையும் நறுக்கும் போது அதோட நார்லாம் வெளிப்படும். நார்லாம் எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நார்லாம் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணியாச்சு. நறுக்கும் போது அரிப்பு ஏற்படும். அப்போ தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. 2 தக்காளிங்க, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இதை நான் பிரண்டை துவையலை இது போல் மண்சட்டி தாங்க செய்ய போகிறோம். இது மாதிரி பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு இது ஒரு மண்சட்டி செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோடைய பிரண்டையோட தன்மையே மாறாதுங்க. இப்போ பிரண்டையை வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இது ஃபஸ்ட்டு பிரண்டையை வதக்கி எடுத்துக்கணுங்க. ஏன் நம்ம பிரண்டையை வதக்குறோன்னா, பிரண்டையில் அரிப்பு தன்மை இருக்குது. பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா அதோட அரிப்பு தன்மை சுத்தமாக போயிடும். நம்ம சாப்பிடும்போது அந்த தொண்டையில் அரிப்பு ஏற்படாது. அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது போல் கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். பாருங்கள், போடும்போது நல்லா பச்சையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாநிறமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிறதுல தான் அங்கே இந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ தனி வதக்கி எடுத்தாச்சு. இதே பாத்திரத்தில் நம்ம மீண்டும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு இந்த சட்னி செஞ்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த ஒரு பொருளையும் சேர்க்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அதிகப்படியான கொஞ்சம் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்து சேர்க்குறத பொறுத்து தான் இந்த துவையோட டேஸ்ட்டே இருக்குது. ஏன்னா உளுந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த கசப்பு தன்மை ப்ளஸ் அரிப்பு தன்மை கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமான உளுந்து போடுறோம். உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது வாயு தொந்தரவுடைய கூடியது. அப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா உளுந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி லேசாக வதக்கி விட்டுருங்க. வதக்கும் போது லேசாக மூடி போட்டு கூட நம்ம வதக்கி எடுத்துகிட்டா சீக்கிரம் தக்காளி நம்மளுக்கு சட்னி சீக்கிரம் ரெடி ஆகிறதுக்கு உதவுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த சமயத்தில் நம்ம வதக்கின பிரண்டையும் சேர்த்து இந்த சட்னி இந்த வதக்கின பொருளோட நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. அப்போ தான் இந்த அதோட சாந்து வரும் பிரண்டை. இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலையும் போட்டு நான் கொஞ்சம் வதக்கி விட்டிங்கன்னா இந்த சட்னி பிரண்டையில் தான் செஞ்சுருக்கோன்னு தெரியாதுங்க. அந்தளவுக்கு வாசமாக இருக்கும். ஸோ கொத்தமல்லி சேர்க்கறதுனால நம்மளுக்கு கூடுதலாக அயன் சத்தும் கிடைக்குங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கணும். ஏன்னா வதக்கினதை உடனே சூடாக மிக்சியில் சேர்க்கக்கூடாது. இப்போ ஆறின பொருளை நம்ம மிக்சிக்கு மாற்றிக்கலாங்க. இது போல் மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா அந்த பிரண்டையோட சத்தே தன்மையே மாறாதுங்க. இப்போ முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி இது போல் நம்ம ஏற்கனவே வதக்கணும் இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணுங்க. முன்னாடி தண்ணி சேர்த்திங்கன்னா அதோட குளகுளப்பாகிடும். பாருங்கள், சட்னி சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இது போல் கெட்டித்தன்மையாக இருக்கட்டுங்க. திருப்பி மீண்டும் ஒரே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுலாம் தாளிக்கவே தேவையில்லை.
அவ்வளோதான். இப்போ நம்ம சூடான சாதத்தில் இந்த சட்னி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது போல் வந்து சட்னி செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு 2 தடவையாவது செஞ்சு கொடுங்க. மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க, அப்புறம் அல்சர் பிரச்சனை உள்ளவங்க, ஸ்கின்ல வந்து அதாவது தோல் பிரச்சனை உள்ளவங்க, வயிறு உப்புசம், வயிறு டைஜஷன் ஆகாமல் இருக்குங்களா, அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு 3 தடவை சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.